இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள். சார் வணக்கம். இன்றைய சந்திப்பு, உள்துறை அமைச்சர் உடனான சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, என்ன ஆலோசனை நடத்தப்பட்டது? என்னுடைய சந்திப்பு கூட்டணி கட்சி அதனுடைய தலைவர் என்ற முறையிலே மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றாலும் கூட இன்றைக்கு தமிழக அரசியல் சூழல் குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வாய்ப்பு குறித்தும் இன்றைய தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்தும் நான் அவர்களோடு பேசினேன். பல்வேறு கூட்டணி தலைவர்களினுடைய சந்திப்பு நடைபெறும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில நீங்கள் மட்டுமே சந்திக்கக்கூடிய நிகழ்வா இது மாறி இருக்கிறது. ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் சந்திக்காமல் போனார்? நீங்க இன்றைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா தங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களோடு கலந்து பேசுவதற்காக இன்றைக்கு வந்திருப்பதாகவே தகவல். கூட்டணி கட்சி தலைவர்களோடு கூட்டமோ அவர்கள் அனைவரையும் அழைத்து பேச வேண்டுமோ என்ற ரீதியிலே இன்றைக்கு அவர்கள் தமிழகத்துக்கு வந்ததாக எந்த தகவலும் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி அமையணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை ரொம்ப தீவிரமா வெளிப்படுத்திய தலைவர்களில் நீங்களும் ஒருவர். அந்த அடிப்படையில உள்துறை அமைச்சரினுடைய இந்த வருகை பயணம் என்பது அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு உள்துறை அமைச்சர்களுடைய தமிழகத்தினுடைய விஜயம் அவர்களுடைய கட்சி சார்ந்த பணிகளுக்காக என்பதே என்னுடைய கருத்து. அவருடைய சந்திப்பு அதனை பற்றி நான் விவரமாக கூறியிருக்கிறேன். மிக்க நன்றி திரு ஜி கே வாசன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இன்றைய கூட்டணி கட்சி தலைவர்களுடனான சந்திப்பில் மிக முக்கியமாக தமாக தலைவர் ஜி கே வாசன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு சந்தித்து பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்து தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசித்ததாக ஜி கே வாசன் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழக பாஜக தலைவர்களுடனான ஆலோசனை சந்திப்பு மட்டுமே இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் எதுவும் அதில் இல்லை என்றும் ஜி கே வாசன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளின் நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.